கடிதங்கள் எழுதுவது காலப்போக்கில் மறக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. குறிப்பாக காதலில். காதல் கடிதங்கள் எழுத செலவிடப்படும் நேரங்களே அந்த காதலின் மதிப்பினை கூட்டுகிறது. அவ்வளவு எளிதாக ஒரு காதல் கடிதத்தை எவராலும் தீட்டிவிட முடியாது. ஏனென்றால் அதில் பொறிக்கப்படும் எழுத்துக்கள் தம் ஆழ் மனதில் புதையுண்ட வைரம் தாமே விரும்பி வெளிவருவது போன்றதாகும். அந்த வைரமானது பல்வேறு காலச்சூழல், மனநிலை, வலிகள், சாதனைகள், ஏக்கங்கள், ஆசாபாசங்கள் இது போன்ற பல உணர்வு பரிணாமங்களால் ஆனது. வெளிப்படையாக சொல்ல முடியாதவற்றையும் எழுத்துக்களால் பளிச்சென்று கொட்டிவிடும். இங்கும் ஒருவர் தம் உணர்வு பூர்வமான காதலை தன் மனைவிக்கு அற்புதமாக எழுதியிருக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் எந்த ஒரு மனநிலையில இருந்திருந்தா அவர் இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான கடிதத்தை தன் மனைவி ரமாபாய்க்கு எழுதியிருப்பார் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரமா, நீ எப்படி இருக்கிறாய் ரமா? இன்று முழுக்க உன்னையும் யஷ்வந்தையும் பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றி எண்ணுகையில் ஒரு குலைந்து போகிறேன். சமீப காலங்களில் என்னுடைய உரைகள் பெரும் விவாதங்களை எழுப்பி இருக்கின்றன. வட்டமேசை மாநாட்டில் நான் நிகழ்த்திய உரைகள் மிகவும் நன்றாகவும் ஊக்கமூட்டுவதாகவும் இருப்பதாக பல செய்தித்தாள்கள் குறிப்பிட்டுள்ளன. அதற்கு முன்னால் இந்த மாநாட்டில் என்னுடைய பங்கு என்ன என பிரதிபலித்து கொண்டிருந்தேன். நம் நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்கள் என் கண்முன்னே வந்து நிற்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவர்கள் வலியிலும் துயரத்திலும் உழன்று அல்லல் படுகிறார்கள். தங்களுடைய துயரங்களுக்கு முடிவோ விடிவோ இல்லை என்று நம்புகிறார்கள். நான் அதிர்ந்து போனேன் என்றாலும் இந்த தீமைக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறேன். பெரும் அறிவுறுதியை பெற்றவனாக உணர்கிறேன். என்னுடைய மனதில் பல சிந்தனைகள் நிழலாடுகின்றன. இதயம் பல வகையான உணர்ச்சிகளால் நிரம்பி இருக்கின்றன. நம் வீட்டையும் உங்கள் எல்லோரையும் காண துடிக்கிறேன். உன்னை எண்ணி பிரிவுழல்கிறேன். யஷ்வந்தின் நினைவு என்னை வாட்டி எடுக்கிறது. என்னை வழி அனுப்ப கப்பல் வரை நீ வந்தாய். வரவேண்டாம் என்று சொல்லியும் எனக்கு பிரியா விடை கொடுக்க ஓடோடி வந்தாய். சுற்றியிருந்த மக்கள் என்னை ஆரவாரத்தோடு வழி அனுப்பி வைக்க அதை நீ கண்கூடாக பார்த்தாய். நீ நன்றி உணர்வால் நிறைக்கப்பட்டவளாக, உணர்ச்சி வயப்பட்டவளாக காட்சியளித்தாய். உன்னுடைய உணர்வுகளை சொற்களை கொண்டு வெளிப்படுத்த இயலாமல் நின்றாய். நீ பேச நினைத்ததையெல்லாம் உன் விழிகள் தெரியப்படுத்திவிட்டன. நீ உதிர்க்கும் சொற்களை விட உன்னுடைய மௌனம் பலவற்றை பேசியது. உன் நாவினில் சொற்கள் பூத்தன, எனினும் உன் விழி துளிகளே அச்சொற்களின் முழு பொருளாகும். அந்த கண்ணீர் துளிகள் வாய்மொழி வெளிப்படுத்த இயலாதவற்றையெல்லாம் பேசின. லண்டனில் காலை வேளையில் இந்த எண்ணங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. அழுது தீர்த்துவிட வேண்டும் என்றிருக்கிறது. நான் கிடந்து தவிக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய் ரமா? நம் யஷ்வந்த் நலமா? அவன் அப்பா எங்கே என கேட்கிறானா? அவனுடைய மூட்டு வலி மட்டுப்பட்டிருக்கிறதா? நம்முடைய 4 குழந்தைகளை இழந்திருக்கிறோம். யஷ்வந்த் மட்டுமே நமக்காக உயிர்த்திருக்கிறான். அவனே உன் தாய்மையின் முகம். அவனை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவன் மீது எப்போதும் ஒரு கண் வைத்துக் கொள்றமா. யஷ்வந்திற்கு நிறைய கற்பி. இரவு அவனை எழுப்பி படிக்கவை. என் தந்தை என்னை இரவில் எழுப்பி படிக்க வைப்பார். என்னை தவறாமல் எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் தூக்கம் தொலைத்து விழித்திருப்பார். அவர்தான் எனக்கு இந்த ஒழுக்கத்தை பயிற்றுவித்தார். நான் படிக்க எழுந்ததும் அவர் உறங்க போய்விடுவார். இரவு போயும் எழ வேண்டுமா என எனக்கு ஆரம்பத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கும். படிப்பதை விட தூங்குவதே சுகமானது இல்லையா? ஆனால் இப்போது திரும்பி பார்க்கையில் உறக்கத்தை விடவும் கல்வியே வாழ்க்கைக்கு முக்கியமானதாக மாறி இருக்கிறது. இதற்கான பெரும்பாலான பாராட்டுக்கள் என் தந்தையே சேர வேண்டும். நான் படிப்பில் ஆர்வமிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தை எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறார். என் வாழ்வில் விடியல் மலர்வதற்காக அவர் அல்லும் பகலும் ஓயாமல் உழைத்தார். அவரின் உழைப்பின் கனிகள் தற்போது காய்த்து குலுங்குவதை காண்கிறேன். இன்று அது குறித்து நான் பேருவகை கொள்கிறேன் ரமா. ரமா, அதற்கு இணையாக யஷ்வந்தும் கல்வியில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவன் உள்ளம் புத்தகங்கள் மீது தீராத தாகம் கொண்டிருக்குமாறு தூண்டிவிட வேண்டும். ரமா, பணம், ஆடம்பரம் ஆகியவற்றால் பயனொன்றும் இல்லை. உன்னை சுற்றி அவற்றை கட்டாயம் கண்ணுற்றிருப்பாய்.
இத்தகைய சுகங்களை நாடி மக்கள் ஓயாமல் அலைகிறார்கள். இந்த ஒற்றை இலக்கில் மட்டுமே இம்மக்களின் வாழ்க்கை தேங்கி விடுகிறது. அவர்கள் வேறு எந்த முன்னேற்றம் வளர்ச்சியையும் நாடுவதில்லை. இத்தகைய வாழ்க்கையில் நாம் திருப்தி அடைந்து விடக் கூடாது ரமா. நம்மை சுற்றி வேதனையை தவிர வேறொன்றும் இல்லை. வறுமை மட்டுமே நம்முடைய துணைவனாக இருக்கிறது. பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவமானம், வஞ்சிப்பு, ஏளனம் நம் நிழலை போல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நம்மை இருட்டும் துயரக்கடலும் மட்டுமே சூழ்ந்திருக்கின்றன. நாமே நம்முடைய மீட்பர்களாக இருக்க வேண்டும். நாமே நமக்கு வழிகாட்டியாக மாற வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்த பாதையில் தீபங்களை ஏற்ற வேண்டும். இந்த வெற்றி நோக்கிய பாதையில் நாமே நடைபோடுவோம். சமூகத்தில் நமக்கென்று இடம் எதுவும் இல்லை. நமக்கான இடத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். நம் நிலைமை இப்படி இருப்பதால் யஷ்வந்துக்கு உயர்ந்த கல்வியை நீ வழங்க வேண்டும் என விரும்புகிறேன். அவன் முறையாக ஆடை அணிவதை உறுதி செய்வதோடு சமூகத்தில் பண்பு நலன்களோடு பழகவும் பயிற்றுவிக்கவும் நீ அவன் மூளையில் லட்சியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். உன்னை பற்றியே ஓயாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். யஷ்வந்த் குறித்தும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை என எண்ணிவிடாதே ரமா. உன் வேதனையை நான் உணர்கிறேன். உதிரும் இலைகளைப் போல உன் உடல் நலம் தேய்வதையும் உன் உயிர்மரம் காய்ந்து சருகாவதையும் அறிவேன். ஆனால் நான் என்ன செய்ய இயலும் ரமா? எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒரு புறம் இழுக்கிறது, மற்றொரு புறம் என்னுடைய பிடிவாதமும் உறுதிமிக்க சபதமும் நிற்கிறது. அறிவை தேடி அடைய வேண்டும் எனும் என்னுடைய சபதம். வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்து கொண்டு விட்டேன். என்னை தாங்கும் வலிமை மிக்க தூணே நீயாகி போகிறாய். என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கிறாய். உன் கண்ணீரை கொண்டு என் மன உறுதியை வளர்த்தெடுக்கிறாய். இதனால் தான் எல்லையற்ற அறிவு பெருங்கடலில் எந்த தடையும் இன்றி நான் ஊறி திளைக்க முடிகிறது. நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ரமா. என் அறிவு வேட்கையை சளைக்காத தேடலின் மூலம் தனித்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து திசை திருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது. என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கிறது. எனக்கும் இதயம் உள்ளது ரமா. நான் பரிதவிக்கிறேன். ஆனாலும் புரட்சிக்கு என்னை ஒப்புவித்திருக்கிறேன். இந்த உயரிய லட்சியத்திற்காக என் உணர்ச்சிகளை தீயிட்டு பொசுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இதனால் நீயும் யஷ்வந்தும் கூட சமயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. இந்த மடலை ஒரு கையால் எழுதி கொண்டே இன்னொரு கையால் உன் கண்ணீரை துடைக்கிறேன். நம்ம செல்ல பட்லேவை பார்த்து கொள்றமா. அவனை அடிக்காதே. நான் அவனை அடித்திருக்கிறேன். அதை ஒரு காலம் அவனுக்கு நினைவுபடுத்தாதே. அவன் உன்னுடைய பிரிக்க முடியாத பகுதி. இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் மத உள ரீதியான பக்கசார்புகள், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அறவே வேறறுக்கும் வழியை கண்டடைய வேண்டும். இவை அன்றாட வாழ்வில் ஆழமாக ஊறி போயிருக்கின்றன. இவற்றை மொத்தமாக எரித்திட வேண்டும். மீண்டும் வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும். இவற்றை சமூகத்தின் ஞாபகம் கலாச்சாரத்தில் இருந்தும் கூட அறவே அகற்ற வேண்டும் என விரும்புகிறேன் ரமா. இந்த மடலை படித்து கொண்டிருக்கும் போதே உன் விழிகளில் வழியும் நீரின் ஈரத்தை உணர்கிறேன். நீ திக்குமுக்காடி போயிருக்கிறாய் என எண்ணுகிறேன். உன் இதயம் கனத்து போயிருக்கும். உன் உதடுகள் நடுங்கி கொண்டிருந்தாலும் உன் உணர்ச்சிகளுக்கு நீ சொல்ல முயல்பவற்றை கடத்தும் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நீ அத்தகைய உடைந்துவிடக்கூடிய உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கிறாய் ரமா. நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் என்னாகி இருக்கும்? நீ என் துணையாக உடன் வராமல் போயிருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கையில் சொத்து சுகமே முக்கியம் என எண்ணுபவளாக இருந்திருந்தால் என்னை தனியே தவிக்க விட்டு போயிருப்பாள். யாராவது எப்போதும் பசியால் வாடவும் பம்பாயில் பசுமாட்டின் சாணியை தேடி அலையவும் அதை வரட்டியாக்கி அடுப்பெரிக்கவும் யாராவது விரும்புவார்களா? வீட்டில் கிழிந்து போன துணிகளை ஒட்டு போட்டு கொண்டும் வறுமை கொடுமையில் நான் கொட்டும் ஒரே ஒரு வத்திப்பெட்டுதான் மாதம் முழுவதற்கும், அல்லது இருக்கிற அரிசி பருப்பு உப்பை வச்சு மாச கடைசி வரை ஓட்டித்தான் ஆகணும் முதலிய சொற்களை தாங்கிக் கொள்வார்களா? என்னுடைய ஆணைகளை நீ கடைபிடிக்காமல் முரண்டு பிடித்திருந்தால் என்னாகி இருக்கும்? நான் உடைந்து போன உள்ளத்தோடு என் சபதத்தை காப்பாற்ற முடியாதவனாக போயிருப்பேன். முற்றிலும் நிலை குலைந்து எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு என் கனவுகள் சுக்குநூறாயிருக்கும் ரமா. என் வாழ்வில் நான் தேடுவதையெல்லாம் தொலைத்திருப்பேன். எல்லாமும் என்னுடைய எல்லா உள்ள கிடங்குகளையும் நிறைவேறாமல் காயப்பட்டு போயிருப்பேன். சிறு பதரை போல பொருளற்றவனாக இருந்திருப்பேன். உன்னையும் என்னையும் பார்த்துக்கொள். சீக்கிரம் ஊர் திரும்பி விடுவேன். கவலைப்படாது. உன்னுடைய பீமாராவ். மற்ற கடிதங்களை போல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த காதல் கடிதத்தை
அவ்வளோ ஈஸியாக யாராலையுமே கடந்து போக முடியாது. இந்த கடிதத்தில் அவருடைய பல முகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் தான் நிகழ்த்திய உரையை அவங்களுடைய மனைவி ரமாபாய் கிட்ட பகிரும்போது ஒரு சிறந்த நண்பனாகவும், இவ்வளவு ஆரவாரத்தோடு வழியனுப்ப வந்த மக்களுக்கு இடையே அதில் ஒருத்தராக வந்த தன்னோட மனைவி பிரியா விடை கொடுத்தத, அவங்க பேச முடியாம நின்றுட்டு இருந்ததையும் உன்னிப்பா கவனிச்சு அதை இந்த மடல்ல குறிப்பிட்டிருக்கும் போது சிறந்த காதலனாகவும், பல ஆயிரம் ஆண்டுகளாக துயரத்துல உழன்று கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயர் துடைக்க தன்னையே ஒப்பு கொடுத்ததா சொல்லும் போது அவர் ஒரு சிறந்த புரட்சியாளனாகவும், தன்னுடைய இந்த அறிவு தேடலுக்காகவும் பெரும் லட்சியவாதியாகவும் மாற்றினதுக்கு மூல காரணமே தன்னுடைய தந்தைன்னு அவர் நினைவு கூறும்போது சிறந்த மாணவனாகவும் மகனாகவும், தொலை தூரத்துல இருந்த போதும் தன் மனைவி கிட்ட மகனுடைய கல்வியும் சமூக பண்புகளையும் நல்ல முறையில மேன்மைப்படுத்தணும்னு அறிவுறுத்தும் போது சிறந்த தந்தையாகவும் ஆசானாகவும், தன்னுடைய வறுமையையும் பொருட்படுத்தாது தன்னுடைய மனைவி தனக்காக செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்து இவர் மனம் கலங்கி அழும்போது அந்த இடத்துல அவர் ஒரு குழந்தையாகவும், இந்த சமூகத்துல நமக்கான இடம் யாரும் தரமாட்டாங்க, நம்ம தான் அதை உருவாக்கிக்கணும்னு, நம்ம அமைச்ச பாதையில தீபங்களை ஏற்றி நம்ம நடைபோடணும், அதை பின்வருவர்களும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்ற இடத்துல நம்பிக்கைவாதியாகவும், சமூகத்துக்காக இவ்வளவு பெரிய தலைவரை உருவாக்குறதுக்கு பெரிய தூணாக அமைந்த தன்னுடைய மனைவி ரமாபாயோட துயரங்களை துடைப்பதில் தான் ஒரு தாயாகவும் மாறி போயிருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த கடிதத்தின் வாயிலாக பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய பன்முகங்களை என்னால் காண முடிஞ்சது. இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியாத முகங்களும் தெரியலாம்.